Hi friends, நான் யூடியூப் புதுசு அதுதான் பேச முடியும். கோயம்புத்தூர்லேருந்து 1 day ட்ரிப்பில் நீங்கள் வந்து இந்த மைசூர் ஜூவை போயிட்டு வந்துடலாம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் 1 dayல என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். போகிற இடம் எல்லாமே செம பியூட்டிஃபுல்லாக சீனரியாக ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. ஸோ ஊட்டியில் ஏறினா எப்படி ஹேர்பென்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் ஹேர்பென்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ போகும்போது சேஃபாக போங்க. மார்னிங் 6 o'clock கிளம்புனீங்கன்னா கரெக்டாக அங்கே 10-10:30க்கெல்லாம் நீங்கள் வந்து போயிடலாம். ஜஸ்ட் 4 hours ட்ராவல் தான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து மைசூருக்கு. போகிறப்ப 2 டோல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஜூ மெயினாக கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வைல்ட் அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம். மைசூர் ஜூவில் ஸோ பாட்டில் வாங்கினீங்கன்னா அதே பாட்டிலில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு 10 rupees கேஷ்பேக் தராங்க. ஸோ இது வந்து அவாய்ட் பிளாஸ்டிக்குங்கிற ஒரு இதுக்கு தான். உள்ள என்ட்ரன்ஸில் ஸோ இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு வரைபடம் தான் எங்கெங்கே போனால் என்னென்ன இருக்கும்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப் புதுசு அதுதான் பேச முடியும். இதில் வந்துட்டு இங்கே வந்து ஹிப்போபோட்டாமஸ் இருக்குது, அங்கே யானை இதெல்லாமே இருக்குது. ஓகே, இது லீவ் விட்டுருக்கனால செம கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்கு. அதுக்கு இங்கே தான் வந்துட்டு இப்போ வந்து நம்ம நடந்து போகிறதுனா ஸ்ட்ரைட்டாக போகலாம். இங்கே வந்து ஜீப்பில் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுதான் ஜீப்பு. ஸோ அந்த ஜீப்பில் வந்து கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ஸ் உட்காரலான்னா அங்கே ஒரு 10-15 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ முன்னாடி பின்னாடிங்கிற மாதிரி எல்லா அனிமல்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு தெரியுதா? அது பொம்மை இல்லைம்மா, ரியல். அங்கே பாருங்கள், காது ஆடுது. ஆமாம், இதான் அங்கே பாருங்கள், தெரியுது, இங்கே நிற்கிது ஒளிஞ்சு. அதான் நம்ம அங்கே அதில் போகும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். இது இங்கே தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போகணும். அங்கே வந்துட்டு வாங்கணும் டிக்கெட் வாங்கினது அங்கே போய் ஏறணும். அம்மா பாரு, ஜாலியா. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஏற போகிறோம். கிளைமேட்டே செமையாக இருக்குல்ல, அப்படியே மழை. இந்த மாதிரி ஒவ்வொரு பேரை கூப்பிடும்போது ஒவ்வொரு ஃபேமிலி வந்து போய் உட்காருவாங்க. எப்படி வரேன். நான் டிக்கெட் மேடம், டிக்கெட் கொடுத்துருங்க. உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்துக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி போ, உள்ள போ. ஐயோ, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டோம் வண்டியில். இங்கே பேர் அதுக்கு ஜிராஃபி பார்க்கலையா? ஆக்சுவலாக பொறுத்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒன்றுமே புரியல ஹிந்தியில். இதுக்கு தான் ஹிந்தி கற்றுக்கணுங்கிறது. சரியா? அங்கே பேர் பறவை அதுக்கு. ஆமாம், இங்கே பேர் அங்கே பேர் லவ் பேர்ட்ஸ். ஏய் லவ் பேர்ட்ஸ். இங்கே பேர் மயில், வல்ல மயில். வாவ், செமையா இருக்குல்ல. ஒயிட் பீகாக் பாரு, அங்க மேல பாரு உட்கார்ந்துட்டு இருக்கு, தெரியுதா? அங்க பாரு பீகாக். வாவ், அங்க பாரு கொக்கு 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 இருக்குங்க. வாவ், செமையா இருக்கு. ஆனா கூட்டம் தான் ஹெவியா இருக்கு. கொக்கு இப்போ ஒயிட் பீகாக் தான் செமையா இருக்குல்ல. அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அணில் பாரு, அணில். லெசர் அஜான் ஸ்டோர்க் அதுதான் இருக்குங்க. வாவ், டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம வஉசி பார்க் மாதிரியே இருக்குல்ல. திடீர்னு கோல்டன் ஸ்பேரோ. அதான் அங்க இருக்கு பாருங்க. எங்க கீழே இருக்கு? கீழே இருக்கு பாருங்க. அதுதான் கோல்டன் ஸ்பேரோ. ஸ்பேரோங்கிற கோல்டன் ஸ்பேரோனே வருது. இங்கெல்லாம் ஃபுல்லா பேர்ட்ஸ் தான் கவர் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல கிளி எல்லாமே உட்காந்துட்டு இருக்கு மேல. அதான் ஜங்கிள் ஃபால். அதுல எழுதி இருக்கு பாருங்க, ரெட் ஜங்கிள் ஃபால். சேவல் மாதிரி தான் இருக்கு. அது ஜங்கிள் ஃபால். காட்டுக்கோள்.
ஃபுல்லாக பேரட்ஸ். திடீர்னு நம்மளுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க வவுசி பார்க் மாதிரி இருக்கு. ஆமாம், வாவ், மேலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. பேரட் இதெல்லாம் வந்து அரே சூப்பரான பேரட்ல. பேரட் ஏய், அங்கே பேர் மேலே பாரு. அன்னைக்கு நம்ம போனோம்ல அதிக் பேர்ட்ஸ் பார்க்கு, அங்கே மாதிரியே இருக்கு பார்த்தியா? பெரிய பேரட் பாரு. இன்னும் எழுதி போட்டிருக்கு, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. அதில் எழுதி போட்டிருக்கு பேரட். இங்கே ஃபுல்லாகவே பேரட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ரெட் கலர் அழகா இருக்கு. ஃபுல் பேரட். இதெல்லாம் என்னது? அங்கே பேர் மங்கி பேர் தெரியலையே. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு மாதிரி எல்லோ கலர், ப்ரௌன் கலர், பிளாக் கலர் மூணுமே சேர்ந்து இருக்கு. நல்லா இருக்கு. மங்கி சிங்கம் இருக்கா? அங்க போற சிங்கம் டைகர் எங்க? டைகர் அங்க இருக்கு. ஓ, அதுதான் செமையா பார்த்துருக்கலாம். லைன் போயிட்டு இருக்கு தெரியுதா? எங்க? 2 minutes. டைகர் இருக்காங்க. அதுக்கு இங்க வா, டைகர் தான் வந்து. உங்க வந்து புலி உட்கார்ந்துட்டு இருக்கு. தெரியுதா அதிக்? திரும்பவே மாட்டேங்குது. புலி புலி கூப்பிடு. அங்க உட்காந்துட்டு இருக்கு புலி. இதெல்லாமே பக்கத்துலயே பாக்கலாம்ல. ஏன்னா திரும்ப மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஒரே ஒரு புலி தான் இருக்கா என்ன? ஒரு புலி தான் இருக்கு போல. ஆனா அழகா இருக்கு புலி. இங்க ஒரு புலி இருக்கு. இது நடந்துட்டு செம்மையா நடந்து போகுது. இங்க பக்கத்துல தெரியுதா? நடந்து போயிட்டு இருக்கு பாரு. நடந்து போயிட்டு இருக்கு தெரியுதா? நடந்து போயிட்டு இருக்கு பாரு. திரும்பி பாரு. அதுக்குள்ள போய் பாரு. அங்க உள்ள போய் பாரு. பக்கத்துலயே வருது பாருங்க. மூங்கில் மரம் செம்மையா இருந்துச்சுல அதிக். டைகரு இங்கதான் லயன் இருக்கு. நம்ம டிரைவர் வந்து எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சிங்கமா? வாவ், அங்க பாருங்க பெண் சிங்கம். இங்கேயுமே 2 நிமிஷம் நிற்குமாமா. சரி, இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே தான் வந்து லயன் இருக்கு. எல்லாம் ஆர்வமா போய் பார்த்துட்டு இருக்கோம். அதிக் வா, அங்க பாரு லயன், பாரு லயன். ஓபன்ல இருக்கா என்ன? ஓபன்லயா? கிளாஸ் இல்லடி. ஐயோ, கிளாஸ் இல்லையா? என்ன சொல்ற? கிளாஸ் இல்ல. அங்க இருந்து தாவ முடியாது, அதனால ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். எங்க இருக்கு? அதான் அங்க இருக்கு. அம்மா கிளாஸ் இல்லம்மா. வந்து தவிர்ச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது என்ன? ஓ, அது நான் பார்த்து இப்படி போகுது பாருங்க. சிம்பா படத்துல பாப்பில்ல, தெரியுதா அதுக்கு? வா 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 வா, இங்க வந்து பாருங்க. ஐயோ, செமையா இருக்குல்ல இங்க இருந்து பாக்குறதுக்கு. இன்னும் உடம்பெல்லாம் என்னென்னமோ முடி இருக்கு. சிங்கம் சிங்கம், அங்க பாரு சிங்கம் சிங்கம் சிங்கம். இங்க வா வா வா, இங்க இரு. வேணுமா? சிங்கம் வா வா, இங்க இருக்கு. என்னது? என்னன்னு தெரியல. மேல உட்காந்துட்டு இருப்பாங்க குட்டியா. அந்த அட்டையில உட்காந்து. மங்கி. நெக்ஸ்ட் வந்து கொரில்லா தான் பார்க்க போறோம். ஓகே, 5 minutes டைம். வெஹிக்கல் லெஃப்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் சைடு வந்து வெஹிக்கல் நிற்குமாமா. இப்போ வந்து நம்ம போய் கொரில்லாவை பார்க்க போகிறோம். 5 minutes டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஒரு 5 minutes டைமில் நம்ம வந்து கொரில்லாவை பார்க்க போகிறோம். ஆனால் செம கூட்டமாக தான் இருக்குது, செம கூட்டம். இங்கே வந்து எல்லா ஸ்டேட் மக்களும் வராங்க. மலையாளத்துக்காரங்க, தமிழ்காரங்க அண்ட் ஹிந்திக்காரங்க எல்லாருமே. இங்கே தான் வந்து இந்த கொரில்லா இருக்குமாமா. ஸோ எல்லாத்துக்குமே கண்ணாடி மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேயுமே போய் பார்க்கலாம். நம்ம லக்கு வந்து கொரில்லா பக்கத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓ, அங்கே விளாண்டுட்டு இருக்கு. அங்கே பாரு கொரில்லா உள்ள இருந்து வருது. வரமாட்டேங்குது. வா கொரில்லா. என்ன எல்லாம் திரும்பி உட்காந்துக்குதுங்க. சூப்பரா இருக்கு. வா ஹாய் கூப்பிடு. வரமாட்டேங்குது. ஆமா, கேக்கும். இது மட்டும் தான் கிளாஸ் போட்டிருக்கான். ஹாய். எல்லாரும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஹாய்ன்னு இருக்கும். வா இருங்க 5 நிமிஷம் தானே. வேற என்ன இருக்காமா? வரமாட்டேங்குது. இப்போ நம்ம கூப்பிட்டோன்னு வருது. அது கூப்பிடு. வகையான மங்கீஸ் இருக்கு. நம்மளும் போய் நிக்கலாமா? இங்க ஒரு கொரில்லா உட்காந்துட்டு இருக்கு சோகத்துல. ஆமா, பொம்மை மாதிரியே இருக்கு. ஓ, அங்க உட்காந்துட்டு இருக்காரு நம்ம தலைவர். கொரில்லா அங்க உட்காந்துட்டு இருக்கு. பாவம், அதுக்கு என்ன சோகமோ இப்படி வந்து அடைச்சிட்டுட்டாங்கன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஏறிக்கு வருது பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. பாவமா இருக்கு, சோகமா இருக்கு. காண்டாமிருகம். ஜீப்ரா. அதுக்கு ஜீப்ரா பாரு. ஜீப்ரா இறங்கி பார்க்கலாமா? சண்டை போட்டு தலகா. கரடி நிக்குது பாருங்க. குட்டி கரடி. ஒரு கரடி அழகா இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணிருக்காங்க குட்டியா. அங்க வந்து போட்டோ எடுத்துக்கலாம். அங்க பாரு புள்ளி மான். அங்க ஒரு மான். அதுக்கு தெரியுதா? மான். நிறைய மான். சூப்பரா இருக்கு. சுப்பிரமணி என்ன இங்க இருக்க? அது புள்ளி மான். இது வந்துட்டு வேற கோல்டன் கலர்ல சூப்பரா. எவ்வளவு மான் பாரு. சூப்பரா இருக்கு. கரெக்டா சொல்ற. கிறிஸ்மஸ் தாத்தோட வண்டியில வருமா? பைசன் காட்டெருமை. யானை எப்படி போகுது பாத்தியா? அங்க நின்னுட்டு இருக்கு. வச்சிருக்காங்க. வராதா என்ன? அதுதான் தந்தமுள்ள யானை. எவ்வளோங்க? 55 வயசு ஆச்சாமா இந்த யானைக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல பக்கத்துல இருக்கு பாருங்க. என்னது? மான் தான். மான் மாதிரி தான் இருக்குது. மான் மாதிரி. சிம்பான்சி அழகா உட்காந்துட்டு இருக்கு. அழகா இருக்கு பாரு சிம்பான்சி. மங்கி ஹனுமான் மங்கி. அம்மா இதான் ஹனுமான் மங்கி. இங்க பாரு. அது கவிதா மடிக்கேரியா நீர்க்கத்துன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. என்னது? எதுவுமே எனக்கு கண் படல. ஓ, கீரி புள்ளையா? கீரி புள்ள. குட்டி குட்டி ஒரு கரடி இருக்கு. கருப்பு கரடி அங்க படுத்துட்டு இருக்கு. ரைனோசரஸ்.
கங்காரு தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்னேக் பார்க்க போகிறோம். எங்கே இருக்கு? ஒயிட் ஸ்னேக் மேலே இருக்குதோ இங்கே தூங்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு மலைப்பாம்பு தெரியுதா? இதோ அங்கே படுத்துட்டு இருக்கு. அங்கே படுத்துருக்கு அழகொண்டா பெரிய ஸ்னேக். ஓ எல்லாமே மலைப்பாம்பு தான் வச்சுருக்காங்க இங்கே. செம்மையாக இருக்குது. அப்படியே மரத்தை சுற்றி இருக்கு. யாராவது கை கால் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான். அப்படிதான் சுற்றி ஹிப்போபொட்டாமஸ் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம முதல்ல பக்கம் வந்திருக்கோம். முதலை வந்து எங்கே படுத்துருக்கு தெரியலையே. அங்கே இருக்கு பாருங்க, வாயை திறந்துட்டதா. அங்கே வாயை திறந்துட்டு உட்காந்துட்டு தெரியுதுங்களா? அப்படியே பொம்மை மாதிரியே படுத்துருக்கு. யாராவது கை கால் கிடைச்சா அப்படியே கிடைச்சிடும். crocodile கலரே வேற மாதிரி இருக்கு. தண்ணிக்குள்ள இருந்து தாக்குறது. இந்த அப்படியே போயிட்டு இருக்கு. நீளமா இருக்குல்ல, மூக்கெல்லாம் பாருங்க, மூக்கெல்லாம் பாருங்க நீளமா இருக்கு. இது வந்து வேற வகை. மேல படுத்து இங்கே போட்டு பெரிய பெரிய எல்லாம் அந்த காட்டுல இருக்க நிறைய பறவைகள்லாம் இருக்கு. குட்டி குட்டியா பார்த்தேன். ரக்கை விரிச்சிட்டு அழகா. அங்கேயும் நிறைய இருக்கு பாருங்க. அங்கேயுமே இல்லை குட்டி குட்டியா கூட்டமாக போகுது.